ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரு கொஸ்டினை உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். அதுக்கு சரியான ஆன்சரை பார்த்துடலாம். தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? ஆப்ஷன் சி சரியான விடை, நர்மதா. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி நர்மதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது அடுக்கு தொடரா, இரட்டை கிளவியா, தொழிலாகு பெயரா, பண்பாகு பெயரா? 5 வினாடிகள், நீங்க கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆன்சர் இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. இரட்டை கிளவி அப்படின்னா என்னது? இப்போ ஒரு சொல்லு இருக்குன்னா அதை பிரிச்சோன்னா பொருள் தராது. சட சட, கலை கலை பிரித்து பாருங்க. இப்போ கலை சட இது என்ன பொருள் தருது? அப்படி பொருள் இப்போ ஒரு பொருளை பிரிச்சோன்னா அது பொருள் தர மாட்டேது இல்லையா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் இரட்டை கிளவி. கொஸ்டின் 2. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும். ஆன்சர் 4. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும். இப்ப அடுக்கு தொடர் அப்படின்னா என்னது? பிரித்தால் பொருள் தரும். இப்ப நம்ம ஏன்னா ஒரு இடத்துல பாம்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பாம்பு 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 பாம்புன்னு கத்துறோம் வச்சுங்களேன், பாம்பு 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 ஒரே சொல்ல மறுபடியும் சொல்றோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். பாம்பு 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 பிரிச்சு பாருங்க. பாம்பு என்பது பொருள் தரும். அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும். கொஸ்டின் 3. போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது டேஸுக்கு சான்றாகும். ஆன்சர் இடவாகு பெயர். போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயருக்கு சான்றாகும். ஸோ பாடப்பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். புதிய பாடத்திட்டம் 7ஆம் வகுப்பு பருவம் 3 பக்கம் 32. பெயர் சொல் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை நல்லா கவனிச்சு பாருங்க. இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். என்னென்னு பார்த்தலாம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பெயர் சொல் அப்படின்னா என்ன, அதோடைய வகைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். பொருட்பெயர் அப்படின்னா என்ன? பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இவை அனைத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு. இடப்பெயர் அப்படின்னா என்ன? ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இவை அனைத்தும் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததா சினைப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா என்னது? பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. இவை அனைத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததா பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இவை அனைத்தும் பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததா தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். பெயர் சொல் 6 வகைப்படும். இந்த 6 வகையும் நம்ம வாக்கிய அமைப்பா எப்படி நம்ம எழுதலாம்? காவியா புத்தகம் படித்தால் இது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் இது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால் இது காலப்பெயர். காவியா தலை அசைத்தால் என்பது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள் இது பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இது தொழிற்பெயர். பெயர் சொற்கள் அப்படின்னா என்ன, அதோடைய வகைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இது அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு தலைப்பு. இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன, காரண பெயர் அப்படின்னா என்ன? நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என 2 வகைப்படுத்தினர். ஃபர்ஸ்ட், இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன? நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு காரணம் கருதாமல் வழங்கிய அந்த பெயருக்கு இடுகுறி பெயர் என்று பெயர். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இப்படி காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு பெயர் இடுவது இடுகுறி பெயர். இடுகுறி பெயரை 2 வகையா பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர்,
இடுகுறி சிறப்பு பெயர். அது என்ன இடுகுறி பொது பெயர்னா என்ன, இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? இப்போ ஒரு இடுகுறி பெயர் இருக்குன்னு வச்சுங்களேன், அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மரம், காடு. என்ன மரம்னு தெரியாது, பொதுவாக மரம். இப்படி பொதுவாக சொல்கிறது தான் இடுகுறி பொது பெயர். இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னதுன்னா, ஒரு இடுகுறி பெயர் இருக்குன்னா குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ மரம்னா நம்ம பொதுவாக சொல்லிட்டோம், ஓகேவா? இடுகுறி பொது பெயரை சொல்லிட்டோம். இப்போ மரத்திலேயே நம்ம என்ன மரம்னு சொல்கிறோம், மாமரம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், இதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயரில் வந்து நம்ம காடுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது என்ன காடு அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இது வந்து கருவேலங்காடு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னா காரணம் கருதாமல் வைத்த பெயர் தான் இடுகுறி பெயர். அது இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என இரு வகைப்படும். அடுத்ததா காரண பெயர். நம் முன்னோர்கள் வந்து சில பொருள்களுக்கு காரணம் கருதி அந்த பொருளுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அதற்கு பெயர் தான் காரண பெயர். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. 4 கால் இருக்கிறதுனால அது நாற்காலி. ஓகேயா? கருமையாக இருக்கிறதுனால அது வந்து கரும்பலகை. இப்படி காரணம் கருதி வைத்தது தான் காரண பெயர். காரண பெயரை இரண்டா பிரிச்சிருக்காங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என இரண்டா பிரிச்சிருக்காங்க. காரணம் பொது பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை, அணி. பறவைனா பறக்கிறது, அணிகலன்னா நம்ம அணிஞ்சிருக்கிறோம், அதனால அது அணிகலன். ஓகேவா? அதாவது நகை அணிஞ்சிருக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் அணிகலன், அழகு. பறவை, ஓகேவா? பறக்கிறதுனால அது பறவை. ஆனால் அது என்ன பறவைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து காரண பொது பெயர். அடுத்ததா காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களில் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுவது காரண சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு வளையல், அணி. இப்போ வந்து அணிகலன் நம்ம மொத்தமாக சொல்லியிருந்தோம். இப்போ அணிகலன்னா வளையல், ஓகேவா? இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பறவை நம்ம பொதுவாக சொன்னோம், அதனால காரண பொது பெயராக இருந்தது. இப்போ வந்து பறவை, என்ன பறவை? மரங்கொத்தி பறவை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்து காரண சிறப்பு பெயர். பெயர் சொல் அப்படின்னா என்ன, அதோட 6 வகைகள் என்னென்ன, இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன, காரண பெயர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஸ்டினுக்கு போயிடலாம். போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயருக்கு சான்றாகும். தமிழ்நாடு என்பது ஒரு இடத்தை குறிக்குது. கொஸ்டின் 4, டிசம்பர் சூடினால் என்பது டேஷ்க்கு சான்றாகும். ஆன்சர் காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால் என்பது காலவாகு பெயருக்கு சான்றாகும். கொஸ்டின் 5, பொங்கல் உண்டான் என்பது டேஷுக்கு சான்றாகும். ஆன்சர் தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாகு பெயருக்கு சான்றாகும். கொஸ்டின் 6, ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஆன்சர் சமுதாயம். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். அடுத்ததா கொஸ்டின் 7, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. கொஸ்டின் 8, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் தமிழ் எங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். கொஸ்டின் 9, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் அமுது கூட்டல் என்று. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. கொஸ்டின் 10, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததா
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலனா நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க இல்லையா வீடியோ, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதற்குண்டான ஆன்சரை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.